ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ட்ராமாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். போன பாட்டுல நம்ம சந்தியாவோட சம்பந்தி வீட்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இன்னைக்குள்ள வீடியோல பார்க்கலாம். சரி வாங்க நம்ம போய் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி அவங்க 2 மருமகளையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்காக என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சந்தியாவும் கேட்க, அது ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ கல்யாணம் ஆகி உன்னோட புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அண்ணாக்கு என்ன ஆச்சு, ஏன் அவர் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு அர்ஜுனன் கேட்க, அதுவா இது எல்லாத்தையும் காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷன் அவன் கிட்ட சொல்லுவான். நீங்க 2 பேரும் என்ன உளறிட்டு இருக்கீங்க, நான் இங்க தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்ல, அப்படிலாம் வேணாம், நாங்க தான் இங்க இருக்கோம், ஆனா நீங்க வேற எங்கேயோ இருக்கீங்க, அந்த பொண்ணுகிட்ட நீங்க பார்க்கிங்ல தோத்ததுல இருந்தே பார்க்க கொஞ்சம் உருணுதான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனா சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவும் கோவப்படுவான். ஆனா இவங்க 2 பேரும் அப்படி யாரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தியாவும் ஆர்வமா வந்து இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேட்பா. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல அவ இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறா. நான் என்னோட ரூம்ல தானே தூங்கிட்டு இருந்தேன், அப்புறம் எப்படி இங்க வந்தேன், கண்டிப்பா இது ஒரு கனவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கணத்துல அடிச்சுக்க, அவளுமே இப்ப தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. தேங்க் காட், இது வெறும் கனவு தான், ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி வேடான ட்ரீம்ஸா வருது. என் வயசுல இருக்க பொண்ணுங்களுக்குலாம் அவங்க கனவுல சினிமா ஹீரோஸ் வராங்க, ஆனா எனக்கும் இப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு லேக் கனவுல வருது. கடவுளே ப்ளீஸ் எனக்கு எதுவும் பெரிய வியாதியா கொடுத்துறாது, ஏன்னா அதுக்காக ட்ரீட்மெண்ட்டோட செலவை கூட என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு சாதாரண பேண்டேஜ் போடனா கூட நான் பேங்க்ல கடன் வாங்கணும், என்னோட நிலைமை அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்துக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ட்ரீம், ப்ளீஸ் எனக்கு எந்த பெரிய டிசீஸையும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஷாலை இப்ப அவ எடுக்க, அது அப்படியே தண்ணியில நனைஞ்சு போயிருக்கிறத பாக்குறா. இது எப்படி நடந்துச்சு, இது கனவா இல்ல அப்படின்னு அவ யோசிக்க, அங்க சாரு இல்லாததான் கவனிக்கிறா. ஸோ இப்ப அவ வீடு முழுக்க போய் அவளோட தங்கச்சியும் அவளோட அம்மாவையும் தேடி பாப்பா. அப்ப அவ அங்க டேபிள்ல இருக்க ஒரு கவரை பாக்குறப்ப, உனக்கு பதிலா இன்னைக்கு உன்னோட தங்கச்சி டான்ஸ் பண்ணுவா அப்படின்னு அவ அம்மா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வரும். அப்ப பார்த்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அவளுக்கு கால் பண்ணுவா. சாரு நீ எங்க தான் போன, நான் வீடு ஃபுல்லா உன்னை தேடிட்டேன், அப்புறம் இது யார் நம்பர், உன் ஃபோனுக்கு என்ன ஆச்சு. அக்கா அம்மா தான் என்ன டான்ஸ் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க, என்னோட ஃபோனை வேற அவங்க பிடிங்கி வச்சுட்டாங்க. ஸோ நான் இங்க பக்கத்துல இருக்க ஒருத்தரோட ஃபோன் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத சாரு, உன்னோட லொகேஷனை மட்டும் எனக்கு அனுப்பு, நான் உடனே வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோட அம்மா சந்தியா கிட்ட, நீ சேவ் பண்ணு, அவங்களோட வருங்கால மாமியார், நீ தான் உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு சொல்றாங்க. சேவ் பண்ணணும்னா இவங்க ஒரு நர்ஸை வச்சுக்க வேண்டியதானே, எதுக்காக கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் கிண்டல் பண்ணுவான். பரவாயில்ல இருக்கட்டும், உங்க வீட்டுல நிறைய சர்வன்ஸ் இருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி வேலைலாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எங்க பையன் மிருதுலோட அலையன்ஸ் உங்க ஃபேமிலியோட ஃபிக்ஸா இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரன்னு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு. ஆனா நான் அவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டேன், அதாவது துணியில இருக்க கரையை பத்தி தான் நான் கவலைப்படுவேனே தவிர ஃபேமிலி மேல பட்டிருக்க கரையை பத்தி இல்ல. அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாட்டி கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அப்புறம் யாரு தான் நம்ம கூட சம்பந்தம் வச்சுப்பாங்க. ஆனா எங்களை எடுத்துக்கோங்க, உங்க ஃபேமிலியை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட நாங்க இந்த அலைன்ஸ்க்கு ஓகே சொல்லியிருக்கோம். விஹானோட அப்பா என்ன பண்ணாருங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியுங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல, ஆன்டி ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. எப்போ ஒருத்தவங்க பண்ண ஒரு விஷயத்த வச்சு நீங்க எப்படி ஒரு மொத்த ஃபேமிலியும் தப்புன்னு சொல்லுவீங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இனி இந்த குடும்பத்துல வரப்போற ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் கூட தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. இப்ப நம்ம ஹீரோட அம்மாவும் அவனை சமாதானப்படுத்தி அங்க இருந்து போக சொல்றாங்க. சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான், அவனுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த காலத்து பசங்களுக்கு தெரியல, அதாவது ஒரு தடவை அந்த ஃபேமிலியோட கௌரவத்துல கரப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்றது கஷ்டம்னு. ஆனா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்து இங்க கூட சம்பந்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது உங்க பெருந்தன்மையை காட்டுது. பெரியம்மா நீங்க எதுக்காக இப்படிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் அவங்க கிட்ட சண்டை போட, அப்பங்க நம்ம ஹீரோவும் வரான். ஆனா நீங்களே இவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் நடந்த ஏதோ ஒரு தப்பை வச்சு நம்ம மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் தப்பானவங்க மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சந்தியாக்காவை அவங்க வீட்டு மருமகளா அவங்க ஏத்துக்கிட்டு நமக்கு ஏதோ பெருசா ஃபேவர் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஆமா, அவங்க நம்ம ஃபேமிலியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு நமக்கு ஃபேவர் தான் பண்றாங்கன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அதை கேட்டு அர்ஜுனும் கோவமா அங்க இருந்து போறான். அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன், இது மாதிரிலாம் பேச மாட்டான், இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் திரும்பவும் அவனுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே, இங்க தப்பு பண்ணதுன்னா அது என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவங்க எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கறான். என்னோட அப்பா பண்ண தப்புக்காக நீங்க சந்தியாவை தண்டிச்சிடாதீங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவள மாதிரி ஒருத்தையை நீங்க எங்கே தேடினாலும் உங்க பையனுக்கு கட்டி வைக்க முடியாது. என்னோட அப்பா தான் தப்பான ஒரு பொம்பளையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, ஆனா இந்த ஃபேமிலியில இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அர்ஜுன் சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், எங்க சந்தியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா இந்த மொத்த வீடுமே பிரகாசமாயிடும். அவ இந்த அளவுக்கு நல்லவனா என்ன மாதிரி ஒருத்தவனை கூட அவளோட அண்ணனா ஏத்துக்கிட்டா, என் மேல நிறைய பாசமும் மரியாதையும் வச்சிருக்கா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்கன்னு அவனும் சொல்ல, இங்க பாரு பண்ணியே இப்படிலாம் பேசிட்டு இருக்க, என்னோட அண்ணி மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, அதான் இப்படி பேசிட்டாங்க, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை, அவங்க மனசுல பட்டதை சொன்னாங்க, மனசுல பட்டதை பேசுறதுல எந்த தப்புமே இல்லை. அப்புறம் நானும் என் மனசுல இருக்கவன உங்ககிட்ட சொல்லணும், நடந்துருச்சு, ஆனா திரும்பவும் இந்த வீட்டுல அது மாதிரி ஒண்ணு நடக்காதுன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். இப்ப கட் பண்ணா ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்க, அவளோட போன் கீழே விழுந்தது. அவளுமே இப்ப அதை எடுக்க ட்ரை பண்ண அங்க இருக்க ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துடுறா. அப்ப அங்க ஓடி வர இன்னொருத்தையோ அவளை காப்பாத்தி மேல தூக்கி விட்டுறா.
ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க இல்லன்னா நான் என்ன இருப்பேன்னே தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த பொண்ண மறுபடியும் புடிச்சு அந்த குழிக்குள்ள அந்த சூனியக்காரி தள்ளி விட்டுர்றா. இப்ப நம்ம கௌரி ஒரு வழியா சாருவ அடைச்சு வச்சுட்டு இருக்க அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்து சேர்றா. "நீ ஓகே தானே சாரு? உனக்கு ஒண்ணும் இல்லையே?" அப்படின்னு அவ கேட்க, "இல்லக்கா நான் டான்ஸ் ஆடுறதுக்காக அம்மா அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை நான் டான்ஸ் பண்ணலன்னா அந்த பணத்த திருப்பி குடுக்கணும். இல்லன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும்." அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். ஸோ இப்ப நம்ம ஹீரோயினும் அவள சமாதானப்படுத்திட்டு அவள கூட்டிட்டு அங்கிருந்து ஓடி வர, அப்ப அங்க வர ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறா. "எங்கடி ஓடுறீங்க? நான் இவ டான்ஸ் ஆடுறதுக்காக ரூ. 30,000 குடுத்துருக்கேன்னு" அவன் சொல்ல, அங்க இருக்க மத்தவங்களும் சாருவ புடிச்சு உள்ள இழுத்துட்டு போவாங்க. "இன்னைக்கு நைட் இவ டான்ஸ் ஆடுறா. அப்படி இல்லன்னா நான் குடுத்த அந்த பணத்த நீ டபுளா திருப்பி குடுக்கணும்னு" அவன் சொல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோயினும் ஒண்ணும் புரியாம நிப்பா. ஸோ இப்ப அர்ஜுனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "அண்ணா நீங்க எதுக்காக அவங்க முன்னாடி இப்படி கைய கட்டி நின்னீங்க? இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் நமக்கு தேவையில்ல. இதை விட ஆயிரக்கணக்கான நல்ல சம்பந்தம் நம்ம சந்தியாக்காவ தேடி வரும். 1000 இல்ல, லட்சக்கணக்கான சம்பந்தம் வரும். ஆனா உண்மை என்னன்னா, அவங்க எல்லார் முன்னாடியும் நான் இப்படி நின்ன மாரி தான் கை கட்டி நின்னாகணும். அதான் நான் எதுக்கு நம்ம அப்படி நிக்கணும்? எனக்கு இந்த சிஸ்டம் சுத்தமா புரியல" அப்படின்னு அர்ஜுனும் சொல்ல, ஸோ இப்ப நம்ம ஹீரோவும் அவன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, "இங்க பாரு அர்ஜுன், நம்ம எவ்வளவு மாடர்னா இருந்தாலுமே ஒரு சில விஷயத்த இங்க நம்மளால மாத்த முடியாது. நம்ம இருக்க இந்த சொசைட்டி ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஃபேமிலிய பத்தியும் அதோட ஹிஸ்டரிய பத்தியும் கன்சிடர் பண்ணும். அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் நம்மளோட பாஸ்ட்ட வச்சு நம்ம ஃபேமிலி கூட சம்பந்தம் வச்சுக்கிறத ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நானும் அவங்க இடத்துல இருந்து ஹர்ஷுக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் பார்த்தா அந்த ஃபேமிலியில இருக்க ஒருத்தவங்க டான்ஸரா இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அது எப்படின்னாங்கிற மாதிரி நம்ம அர்ஜுனும் இப்ப ஹீரோவை பார்த்து கேட்க, "அதெல்லாம் அப்படிதான் அர்ஜுன். இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி கையை கட்டி நின்னு நாளைக்கு யாரோட கால்ல விழணும்னா கூட நான் அதை பண்ணுவேன் அர்ஜுன். ஒவ்வொரு செகண்டும் இதைத்தான் நான் என்னோட மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது எப்பவும் நான் என்னோட அப்பா மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு. அவர் அன்னைக்கு பண்ண அந்த தப்பா என்னோட கனவுல கூட பண்ணிடக்கூடாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கண்டிப்பா அவரை மாதிரி ஆக மாட்டேன்னு" நம்ம ஹீரோவும் சொல்ல, "ஐ எம் சாரி அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் இப்ப அவனை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். டைம் ஆச்சுப்பா, இன்னும் டான்ஸ் ஆட பொண்ணுங்க வரலையே, நாங்க இருக்கவங்க எல்லாம் சத்தம் போட, இப்ப நம்ம ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி ஆகி அவங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து நிக்கிறா. இதோட இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.